ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஜோடி ஆர் யூ ரெடி சீசன் 2க்கான இன்னைக்கு எபிசோடோடைய ரிவ்யூ, அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் தமிழ் கண்டஸ்டன்ஸ் பற்றின ஒரு சின்ன அப்டேட் வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம முக்கியமான 2 டாபிக் வந்து பிக் பாஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, முத்துக்குமரன் அவர்கள் சௌந்தர்யாவை பற்றி பேசி சண்டைக்கு வரியா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காப்புல. அதற்கு காரணம் கூட உட்காந்து மாமா வேலை பார்த்த ஒருத்தர் அப்படின்னு சொல்லி நம்பினா நீங்கள் நம்புவீங்களா? அந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. என்னடா பிக் பாஸ் முடிஞ்சு அவன் வீட்டுக்கு போயிட்டு எல்லா வேலையும் பார்க்க போயிட்டாங்க, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸோடைய ஆளை பிடிச்சி ஒரு வன்மத்தை கக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு இன்டர்வியூ எடுத்து அந்த மாமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து சம்பவம் பண்ணியிருக்காரு. அது என்ன சம்பவம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அந்த மாமா யார், இப்போ எதுக்கு அந்த மாமா இந்த வேலையை பார்க்குறாரு அப்படின்ற மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அதை பார்ப்போம். அடுத்து ஜோடி ஆர் யூ ரெடி சீசன் 2 உடைய ரிவ்யூ என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜோடி ஆர் யூ ரெடி. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுத்த வீக்கான ஒரு பிளேயர் வந்து வெளியேறிடுவாங்க அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்த்தோம். ஸோ காவியா பாஸ்கர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளியேறிட்டாங்க. பெர்ஃபார்மன்ஸ் சுத்தமாக வந்து சரியில்லை. ஸோ எல்லாருமே இந்த எலிமினேஷன் இருக்குது அப்படின்றதுனால சாண்டி அவர்கள் மிஸ் பண்ணிட்டார் இந்த வட்டம். அது வந்து லைலா வந்துட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன்ஸ் வந்து போய் கொடுத்துட்டாங்க. கத்தி குத்து வந்து வைக்கிற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த இது வந்து பிக் பாஸ் மாதிரி தான், யாரை வந்து அடித்து வெளியே அனுப்புறீங்க அப்படின்ற மாதிரி அந்த ஃபார்மேட்டில் வந்து ஜோடி ஆர் யூ ரெடியில் பண்ணுறானுங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது 6 கத்தி குத்து சும்மா குத்துன்னு கும்மா குத்தா குத்தி நம்ம பாஸ்கரையும் காவியாவையும் வந்து பார்த்திங்கன்னா வெளியே அனுப்பிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அவங்க அப்படியே ஃபீல் பண்ணி வெளியே வந்துட்டாங்க. ஸோ எலிமினேஷன் அன்ஷிதாக்கு அப்புறம் இந்த அன்ஷிதா சாண்டி சுந்தர் பேருக்கு அப்புறம் காவியா பாஸ்கர் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகேங்களா. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரியா அண்ட் அரவிந்த் இவங்களுக்குள்ள ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் நடக்கும் பொழுது அரவிந்த் வந்து தள்ளி விட்டுருப்பாப்புல, ரியா வந்து ரோலிங்கில் போய் கீழே விழுந்திருப்பாங்க. அது என்ன ஆச்சு, கையில் கட்டெலாம் போட்டு போஸ்ட்லாம் வந்துச்சு, என்னடா அது அப்படின்ற மாதிரி பார்க்கும் பொழுது ஒன்றும் பெருசான அடிலாம் கிடையாது, ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போல தெரியுது. அது வந்து பெரிய போஸ்ட்டாக போட்டிருந்தாங்க. இது வந்து வேணும்னே அவங்களாம் வந்து பண்ணல அப்படின்னு சொல்லி, அவனை தள்ளி வர்றது வேணும்னே பண்ணுவாங்க, அது ஏதாவது நடந்திருக்கும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. பட் அதை வந்து ரொம்ப மிகைப்படுத்தி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போஸ்ட்டாக வந்து ரியா ரூத் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அதில் அவங்க மென்ஷன் பண்ணது அதுதான், இது வந்து நான் ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ணோம், அந்த இடத்துல கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு, பட் இட்ஸ் ஓகே, அது வரதான் செய்யும், நாங்கள் வந்து எழுந்துட்டோம் திருப்பி வரோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அதுவும் வந்து அந்த இடத்துலேயே அடிபட்டு வரும் பொழுது இன்றைக்கி கமெண்ட் கொடுக்கும்போது எல்லாம் வந்து பார்த்துட்டு அந்த இடத்துல வந்து மைனஸ் பண்ணாமல், ஏன்னா அவங்களோட எஃபர்ட் வந்து பயங்கரமாக நல்லா இருந்தது. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜட்ஜஸ் வந்து அவங்களுக்கு கூட ஒரு புஷ் கொடுத்து அவங்க 2 பேரையும் வந்து நல்லா பாராட்டி விட்டு அவங்களுக்கும் ஒரு க்ரீன் வந்து கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ தட் இஸ் வெரி வெரி குட். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஃபர்ட் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருந்தது 2 பேரும் வந்து பண்ணது. பட் அதில் ஒரு ட்ராமா மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறாங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஷோ டிஆர்பிங்கிறது வரமாட்டேது. அதனால் கொஞ்சம் புஷ் பண்ணுறதுக்காக இந்த விஜய் டிவி கொஞ்சம் சில விஷயங்கள் பண்ணுறாங்கல்ல, ஸோ அதை தான் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியுது. ஆனால் அது ஒர்க் அவுட் ஆக மாட்டேது. மக்கள் வந்து ரொம்ப ஸ்மார்ட் ஆகிட்டாங்க, ஏய் நீ இதுக்காக பண்ணுறேன்னு தெரியும்டா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அந்த இதுக்கெலாம் பதட்டமே படுறதில்லை அப்படின்ற மாதிரி வந்து பார்க்க முடியுது. அது எத்தனை பேர் ஒன்று உணர்ந்தீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். இது ஒன்று. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஜோடி டீஷல் அண்ட் அவினாஷ், இவங்க 2 பேரும் நம்ம கண்டிப்பாக பாராட்டி ஆக வேண்டும். ஏன்னா இந்த 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு ராக்கி பாய் தட்டன்னு எடுத்து அடிச்சிட்டாரு. ஏன்னா இந்த ராக்கி பாயோடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி யாருனாலும் அப்போ தான் வந்து அந்த இதை ஃபயர் பண்ணுவாங்க புல்லட்ஸ். நம்ம விக்ரம் படத்தில் கண்டு மாதிரி இருக்கும்ல, அதை அடிப்பாங்க. இந்த ராணிகுமாரி நம்ம அபினவ் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு. அதுக்கடுத்து இப்போ இந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகே. ஸோ எலிமினேஷன் ஒன்று, இந்த ஃபயர் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று. மற்றபடி ஜோடி ஆர் யூ ரெடியில் பழக்கம் போல் ரியோவுடைய வழியல், அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷோக்கு எதுக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறது தெரில. அவருக்கு படங்கள் நிறையா கமிட் ஆகிட்டு வந்துட்டு இருக்காரு. பட் இது வந்து ரெகுலர் வருமானம் அப்படிங்கிறதுனால ஒரு பக்கம் வந்தாலும் கிரிஞ்சாக பண்ணுறாரு ரியோ அப்படிங்கிறது எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறீங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. கூட இருக்கிற ஏஞ்சலின் அவங்க வந்து எஸ்எஸ் மியூசிக்கில் அந்த பாட்காஸ்ட் அந்த ரசித்த ஏஞ்சலின் இந்த வட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது டவுன்கிரேட் ஆகுதா அப்படிங்கிறது நம்மளால் வந்து உணர முடியுது. ஸோ எத்தனை பேர் அதை யோசிக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ இதுதான் ஜோடி ஆர் யூ ரெடியில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வு. இன்னும் போக போட்டி வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சாண்டி வந்து அவருடைய படத்துக்கான ப்ரொமோஷன்ஸுக்கு வந்து போனதுனால அவர் வந்து பார்த்தீங்கன்னா வர முடியவில்லை அப்படிங்கிறது தான். ஸோ அதற்காக தான் லைலாவை இறக்கி ஒரு 90s ரவுண்ட் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டு ஸோ டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி அதை கொஞ்சம் கிருட்டுன்னு மூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரி, ரைட்டு. அடுத்து பிக் பாஸ் கான்டெஸ்டன்ஸை பற்றி அப்டேட் வருவோம். அதுலேயும் முக்கியமாக இந்த முத்துக்குமரன் சௌந்தர்யா இன்னும் முடியலையாடா அப்படின்ற மாதிரி நம்ம கண்டிப்பாக சொல்லுவோம்.
ஒரு வேலை வெட்டி இல்லாத மாமா அப்படின்றதே சொல்லலாம். இல்லை வந்து எப்படினாலும் சொல்லலாம். ஒருத்தர் வந்து காலம் போன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் வந்து முடிஞ்சு வீட்டு வெளியே போயிட்டாங்க. அப்போ வந்து என்னுடைய நான் உன்னுடைய ஏதோ நான் பேச போகிறேன்னு சொல்லிட்டு உரிமையில் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன நீ பண்ணிகிட்டு இருக்க? அவன் இவன் அப்படின்னு சொல்லி உரிமையில் வந்து முத்துக்குமரனை பேசி, முத்துக்குமரனே வந்து அந்த பதிலை சொல்ல முடியாமல் உட்காந்து மென்று முழுங்கி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணி ஒரு எக்ஸாம் கூட அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்க மாட்டான் பொழுது இது அவ்வளோ கேள்வி முரட்டுத்தனமாக அதுவும் மரியாதை இல்லாமல் கேடு கட்டத்தனமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ வந்து பண்ணியிருக்காங்க சரியா. ஸோ அது வந்து என்ன சொல்கிறது, முத்துக்குமரன் முடிஞ்சு போய் ஷோ முடிஞ்சு எல்லாம் வீட்டுக்கு போய் பண்ணிட்டு இருக்கப்போ சௌந்தர்யா பற்றி ஒரு கேள்வி. அது முத்துக்குமரன் ஏற்கனவே சொன்னது என்ன அப்படின்னா, நம்மளே சொன்னது தான், சௌந்தர்யாவோட எஃபர்ட் அப்படிங்கிறது மிச்சம் எல்லோரும் கம்பேர் பண்ண பொழுது கம்மி தான். டாப் 5 கண்டஸ்டன்ஸ் தான் வருவாங்க, டாப் 2க்கு தகுதியில் நம்ம சொல்லியிருந்தோம்ல. ஸோ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் சொல்கிறாப்புல. எனக்கு அப்படி தெரிஞ்சிச்சிங்க, ஏன்னா எஃபர்ட் போட்டதோட இவங்க கம்மியாக போடுறாங்க, இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்ற மாதிரி. பட் மெஜாரிட்டி ஆஃப் த மக்களுக்கு அது பிடிச்சிருக்கு, அதனால தான் ரன்னர் ஆனாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முத்து வந்து அப்படி கட்டுது அப்படி ஒரு அடி அடிக்கிறாப்புல. உடனே நீங்கள் அப்போ உள்ளே இருக்கும் ஒரு பேசுனீங்களே, வெளியே இருக்கும் ஒன்று பேசுனீங்களே அப்படின்ற மாதிரி அந்த உருட்டு வந்து திருப்பி ஒரு கேள்வி கேட்டவுடனே நம்ம முத்துக்குமரன் டென்ஷன் ஆகிட்டான். அது என்னப்பா நீ வேறு கிருத்தனமாக கேள்வி கேட்டுட்டு இருக்க, நாங்களே முடிஞ்சு போய் எல்லா வீட்டுக்கு வெளியே போயிருதுன்னா முத்துக்குமரன் வந்து ஒவ்வொருத்தரையும் சௌந்தர்யா பற்றி பேசும்போது முத்துக்குமரன் தான் அது வந்து அட்வான்டேஜ் இல்லாமல் போயிட்டுருக்கு. சௌந்தர்யா எந்த இதுலையும் பேசுகிறது கிடையாது, ஸ்ட்ரைட்டாக வெளியே போய் ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு அப்படி தான் வந்து போயிட்டுருக்காங்கன்னு வைங்களேன். இந்த சைடு முத்துக்குமரன் அப்படி தான் போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரி வன்மம் பிடிச்ச சில மூதேவிகள் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ எடுக்கிறேன் அப்படின்ற பேரில் உட்காந்துட்டு ரொம்ப ஓவராக டார்ச்சர் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் மாதிரி திங்க் பண்ண வச்சு ஷோ முடிஞ்ச பிறகு கிட்டத்தட்ட திருப்பி கூப்பிட்டு வந்து எதாவது பிரச்சனையாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சில விஷயங்கள் பண்ணுது அப்படிங்கிறது நிஜமாக வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தானே. ஷோ முடிஞ்சு போச்சு, 2 மாதம் ஆகிடுச்சு, இன்னும் எதுக்குப்பா என்னை கூப்பிட்டு வச்சு உயிரெடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிட்டு அவர் கிளம்பி போயிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோடைய ஒரு புரிதல். அது வந்து அவர் ஏன்னா அது ஃபீல் பண்ணியிருப்பார். பவித்ரா பற்றி பேசும் பொழுது இங்கேயும் வந்து அந்த மனுஷன் என்ன சொல்கிறான்னா, நான் பிளாங்க் அவுட் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி திருப்பி அந்த சாரி பாஸ் பூரி பாஸ் பவித்ராக்காக விட்டுட்டு பேசிகிட்டு இருந்தார்ல, அதெல்லாம் வந்து திருப்பி நோண்டி என்ன பண்ணுற, எதுக்கு விட்ட, நீ என்ன இவனா, நீ நல்லவன் கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லாமே கேடுகட்டத்தனமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கருக்கு வந்து ஒரு புரிதலே இல்லாமல் கேள்வி கேட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. நல்ல வேலை முத்துக்குமரன் வந்து தப்பிச்சிட்டான் அப்படிங்கிறது தான். ஒரு பெரிய ஒரு பஞ்சாயத்து வந்து ஆயிருக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ சௌந்தர்யா ஃபேன்ஸ்லாம் கடுப்பில் இருக்காங்க. இப்போ எதுக்கு இது நீ என்னத்தை பிடிங்கிட்ட 105 நாள் வாயில் வச்சு தான் வர சுட்டு இருந்த அப்படின்ற மாதிரி, இது எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை கிளப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரில. ஸோ ஸ்மூத்தாக போகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து கும்மி அடித்து ஒரு இன்டர்வியூ வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இதை நான் பார்த்து ஷாக் ஆகிட்டேன். என்னடா அது முடிஞ்சு போன காலம் போன வயசு சங்கீதாவா அப்படின்ற மாதிரி, இப்படி ஒரு இன்டர்வியூ இப்போ தேவையாடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஓகே, முத்துக்குமரனுடைய ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்றது பார்க்க முடியுது. பட் நெகட்டிவாக நிறைய கேள்விகள் கேட்டது கொஞ்சம் அது வந்து குறைத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். ஏதாவது ஒரு டாப்பிக்கில் புதுசாக வந்து பார்க்கலாம் சரியா. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. தேங்க்யூ கைஸ். பாய்.